இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஏதோ ஒரு கற்பனையில அடிச்சு விட்ட கதை இல்ல. இது உண்மை சம்பவம். 2025 பிப்ரவரி 18 ரியாத் சிட்டில ஒரு மீட்டிங் நடக்குது. சவுதி அரேபியாவோட பினான்ஸ் மினிஸ்டரும் சீனாவோட பினான்ஸ் மினிஸ்டரும் ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து பேசுறாங்க. வெறும் 47 நிமிஷம் தான் அந்த மீட்டிங். வெளியே வந்த பிறகு எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கல, போட்டோவும் இவர்கள் எடுத்துக்கல. ஆனா இவர்கள் என்ன பேசினாங்க என்பதற்கான தகவல்கள் ரகசியமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தகவல்கள் வெளியே வந்திருக்கு. அந்த வகையில சீனா தரப்புலேருந்து ஒரு டீலை முன் வச்சிருக்காங்க. அது மிரட்டல் இல்ல, கெஞ்சலம் இல்ல, அது ஒரு ஆஃபர். அதாவது சீனா தரப்புல இருந்து சவுதி அரேபியாவுக்கு இந்த டீலை முன் வச்சிருக்கிறாங்க, ஒரு ஒப்பரை முன் வச்சிருக்கிறார்கள். அதனை மிரட்டலாகவும் சொல்லல, கெஞ்சலாகவும் கேட்கல, ஒப்பரா முன் வச்சிருக்காங்க. அடுத்த 3 வருஷத்துக்கு டெய்லி எக்ஸ்ட்ராவாக 8 லட்சம் பேரல் ஓயிலை சவுதி அரேபியாட்ட இருந்து சீனாவாகிய நாங்கள் வாங்குறோம். நீங்க சொல்ற விலையிலேயே நாங்கள் வாங்குறோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், காசை நாங்கள் டாலர்ல தரமாட்டோம், எங்க ஊர் கரன்சியான யுவான்ல தான் தருவோம்னு சீனா தரப்புல இருந்து சவுதி அரேபியாவுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்படி சீனா சொன்ன உடனே சவுதி அரேபியா என்ன சொல்லியிருக்கணும், போற அங்கிட்டன்னு சொல்லி சீனாவை விரட்டி அடிச்சிருக்கணும். ஏனென்றா அமெரிக்காவோட சவுதி அரேபியா நெப்பரவு பண்ணுகிறார்கள். அமெரிக்காவோட டாலரை பயன்படுத்தி தான் சவுதி அரேபியா கச்சா எண்ணெய்களை விற்பனை செய்கிறாங்க. இப்படி இருக்கிற சீனா இந்த ஒப்பரை முன்வைக்கும் போது சவுதி அரேபியா நார்மலாகவே இதனை தட்டி கழிச்சு சீனாவை உரங்கட்டி இருக்கணும். ஆனா அங்க நடந்தது வேற ஒரு விஷயம். சவுதி அரேபியா தரப்புல இந்த என்ன பதில சொன்னாங்கண்டா, இந்த டீட்டெயிலை பற்றி நாங்கள் ஆழமாக கலந்தாலோசிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்க இதுக்கு தயார் என்பதுதான் அர்த்தம். ஆகவே சவுதி அரேபியா சீனாக்கு இந்த விஷயத்துல ஓகே சொல்லி இருக்கிறார்கள். இப்ப பல பேருக்கு ஒரு டவுட்டானு வரும், டாலர்ல கொடுத்தா என்ன, ஜுவால்ல கொடுத்தா என்ன, தேவையில்லாமல் என்னதுக்கு அமெரிக்கா பதறணும்னு நீங்க கேட்பீங்க. இதற்கான பதிலை தெரிஞ்சுள்ளணும்டா நாங்கள் 50 வருஷம் முன்னாடி போகணும். 1974 அமெரிக்கா ஒரு செமையான பிளானை போட்டுச்சு. அப்போ சவுதி அரேபியா கிட்ட போய், உங்ககிட்ட எண்ணெய் இருக்கு ஆனா பாதுகாப்பு இல்லை, எங்க கிட்ட துப்பாக்கி பீரங்கி இருக்கு ஆனா எண்ணெய் இல்லை, ஆகவே நாங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு டீலை போடுவோமான்னு அமெரிக்கா தரப்புலேருந்து சவுதி அரேபியாவை கேட்டிருக்காங்க. அதன்படி அவர்கள் போட்ட டீல் என்ன தெரியுமா? உலகத்துல யாருக்கு வேணாலும் கச்சா எண்ணெய்களை விற்பனை செய்யலாம், ஆனா காசை டாலர்ல தான் வாங்கணும். அதுக்கு பதிலாக சவுதி அரேபியாவுக்கான ராணுவ பாதுகாப்பை அமெரிக்கா தாரும். இதுதான் அந்த டீல். இதனால தான் உலகத்தில் யாருக்கு பெட்ரோல் வேணும்னாலும் அவங்க கிட்ட டாலர் இருக்கணும்ன்ற ஒரு நிலைமையானது உருவாச்சு. இதுதான் பெட்ரோல் டாலர் ட்ராயாங்கம். இதை வச்சு தான் அமெரிக்கா உலகத்துக்கே டானாக சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இப்பதான் கிளைமேக்ஸ். 2024 ஜூன் மாசம் அந்த 50 வருஷ ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துச்சு. எல்லாருமே சவுதி அதை புதுப்பிப்பாங்கன்னு தான் நினைச்சாங்க. ஆனா சவுதி கையெழுத்து கூட போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இனிமே நாங்கள் டாலர்ல மட்டும் எண்ணெய் விற்கணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு பிடிச்ச கரன்சில விற்போம்னு சொல்லாம சொல்லிட்டாங்க. இதனாலதான் இன்னைக்கு சீனா தைரியமா வந்து யுவான்ல டீல் பேசுது. ஆனா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், சவுதி அரேபியா மட்டும் இல்ல, ரஷ்யா, ஈரான், ஈராக், யுஏஇ போன்ற நாடுகளும் இப்ப டாலரை கலட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. 2022 89% இருந்த டாலர் வியாபாரம் இப்போ 73% குறைஞ்சு போச்சு. அமெரிக்காவோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சுக்கிட்டு இருக்கு என்பதுதான் உண்மை. இப்போ நாங்க முக்கியமான மேட்டருக்கு வருவோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமெரிக்கா சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அங்கதான் விஷயமே இருக்கு. வாஷிங்டன்ல இருக்கிற எல்லாருமே இப்போ செம்மையா டென்ஷனா இருக்காங்க. ஏன் தெரியுமா? அமெரிக்கா இப்போ புதிய ஒரு டீமை கிளம்புனக்கு இருக்காங்க. அவங்களோட வேலை என்னன்னா, எந்தெந்த நாடுகள் எல்லாம் டாலரை விட்டுட்டு வெளியே போறாங்களோ அவங்க கிட்ட போய் மிரட்டியோ இல்ல ஆசை காட்டியோ திரும்ப டாலரை கொண்டு வரணும். அதாவது டாலரை பயன்படுத்த வைக்கணும். ஆனா முன்னாடி மாதிரி இப்போ மிரட்டல் வேலை செய்யல. ஏனென்னா முன்னாடி அமெரிக்காவை விட்ட வேறு வழி இல்லையென்று பல நாடுகள் இருந்தாங்க. ஆனா இப்போ பின்னாடி சீனா நிற்கிறாங்க. சீனா பேக்கப்பாகி இருக்கிறவரையால் அமெரிக்கா இல்லாட்டியும் சீனா பங்கம் போகலாம் என்ற ஒரு சொய்ஸானது உலக நாடுகள்கிட்ட இருக்கு. முன்னாடி எல்லாம் அமெரிக்கா மட்டும்தான். அமெரிக்காவை விட்டு வேறு எந்த நாடுகளுமே சொய்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு அமெரிக்கா மட்டும் இருந்தபடியால் வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவோட உருட்டை மிரட்டல் ஆசீர்வாதிகளுக்கு நம்பி தயந்து அதை தட்ட உலக நாடுகள் ஓடினார்கள். ஆனா இப்ப அமெரிக்கா இல்லாட்டி சீனா இப்படியோட 2 சொய்ஸானது இருக்கிறபடியால் உலக நாடுகள் அமெரிக்காவோட உருட்டல் மிரட்டலை பார்த்து பயப்பட மாட்டார்கள். அதுதான் இப்ப நடக்குது. அமெரிக்கா பண்ணிய மிகப்பெரிய ஒரு தப்பு என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் வந்தப்போ ரஷ்யாவோட டாலர் அக்கௌண்டை முழுமையாக முடக்கினாங்க. இதை பார்த்த மற்ற நாடுகளுக்கு பயம் வந்துடுச்சு. நாளைக்கு நாம அமெரிக்கா பேச்சை கேட்கலன்னா நம்ம காசை முடக்குவாங்களோன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் டாலருக்கு அமெரிக்காவே தங்களுக்கு தாங்களே வச்ச ஆப்பாக பார்க்கப்படுது. அதாவது அமெரிக்கா எடுத்த முடிவு அமெரிக்காவோட டாலருக்கு ஆப்பாக வந்து அமைஞ்சிருக்கு. அமெரிக்காவோட மத்திய வங்கி ஒரு சாக்கு கொடுக்குற ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படியே போனா 2035 உலகத்தோட ரிசர்வ்ல டாலரோட பங்கு 42% கீழே போயிடும்னு சொல்லியிருக்காங்க.
இது நடந்தா அமெரிக்காவால் சும்மா நோட்டை அடிச்சு மற்ற நாடுகளை ஏமாற்ற முடியாது. அமெரிக்காவோட தற்போதைய கடன் 34 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்ஸை விட அதிகம். உண்மை சொல்ல போனா கிட்டத்தட்ட 37 ட்ரில்லியன் டாலரை விட அதிகம் என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு அவங்க கட்ட வேண்டிய வட்டி மட்டுமே இப்ப அமெரிக்கா தரப்புல இருந்து தங்களுடைய இராணுவத்துக்காண்டு தங்களுடைய டிஃபென்ஸுக்காண்டு ஒதுக்கீடு செய்கின்ற பட்சத்தை விட அதிகமாகிடுச்சு. டாலரோட டிமாண்டானது குறைஞ்சா வட்டி அதிகமாகும். வட்டி அதிகமான அமெரிக்க மக்களோட வாழ்க்கை தரம் அப்படியே பாதாளத்துக்கு போகும். சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பிரெட் வாங்கணும்னா மூட்டை மத்திய காசு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையானது வந்தா கூட ஆச்சரியம் இல்லை. அந்த அளவுக்கு அமெரிக்காவோட நிலைமை மோசமா போகும். சீனா சும்மா இல்லாம டிஜிட்டல் யுவானை கொண்டு வந்துட்டாங்க. இதுல என்ன பேசலன்னா இது அமெரிக்காவோட எந்த சிஸ்டத்துக்குள்ளேயும் வராது. ரேடாரில் சிக்காத போர் விமானம் மாதிரி அமெரிக்காவுக்கு தெரியாமலேயே பில்லியன் கணக்கில் பிஸ்னஸ் நடக்கும். இதை எப்படி தடுக்கணும்னு தெரியாமத்தான் இப்போ அமெரிக்கா முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா இவ்வளவு நாளாக மற்ற நாடுகளை வச்சு மிரட்டிட்டு இருந்த அமெரிக்கா இப்போ தன்னோட சொந்த காசு செல்லா காசா போயிடுமோன்ற பயத்திலேயே ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கு. இதோட செஸ் கேம் மாதிரி சீனா செக் வச்சுட்டாங்க. அமெரிக்கா இப்போ மேத் ஆகாம தப்பிக்க பாக்குது. சரி, இப்போ நாங்க முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த பெட்ரோடால சிஸ்டம் சரிஞ்ச அமெரிக்காவுக்கு மட்டும்தான் நஷ்டமா இல்ல நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பும். இங்கதான் நாம உஷாரா இருக்கணும். அமெரிக்கா இன்னைக்கு 37 ட்ரில்லியன் டாலர் கடனை வச்சிருக்காங்க. இவ்வளவு கடனையும் அவங்க எதை வச்சு சமாளிக்கிறாங்க தெரியுமா? உலக நாடுகள் பூரா டாலரை ஆசையா வாங்கி வச்சிருக்காங்க. அந்த தைரியத்துல தான் அமெரிக்கா அந்த தைரியத்தை வச்சுதான் இதனை சமாளிக்கிறாங்க. ஆனா இப்ப சவுதி அரேபியா மாதிரி நாடுகள் எங்களுக்கு டாலர் வேணாம்னு சொல்லிட்டா அந்த டாலர் எல்லாம் திரும்ப அமெரிக்காக்கே போகும். அப்படி போனா அங்க பயங்கரமான விலைவாசி உயர்வு வரும். அமெரிக்காவே திவாலாகிற நிலைமை கூட வரலாம். சரி, இது இந்தியாவுக்கு எப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும் பார்த்தோம் என்றால் இந்தியாவில் இருக்கிற அந்நிய செலாவணி கையிருப்புல அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ல பெரும்பகுதி டாலர் தான் இருக்கு. டாலரோட மதிப்பானது அகல பாதாளத்துக்கு போகும்போது இந்தியா சேர்த்து வச்சிருக்கின்ற காசோட மதிப்பும் குறையும். இதனாலதான் இந்தியாவினுடைய RBI தரப்புல இருந்து டாலரை குறைச்சிட்டு தங்கத்தை அதிகமாக வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் ரஷ்யா, UAE போன்ற நாடுகளோட ருப்பியை பயன்படுத்தி தங்களுடைய வர்த்தகத்தில் ஈடுபடுகிறார்கள். வர்த்தகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. சீனா இதையெல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. அவங்க கொண்டு வந்திருக்கிற CIPS அதாவது கிராஸ் போர்டர் இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட ஸ்விஃப்ட் சிஸ்டத்துக்கு ஒரு செக். இனிமே அமெரிக்கா யாரையாவது மிரட்டணும்னு நினைச்சு உங்க பேங்க் அக்கௌண்டை முடக்குவோம்னு சொன்னா அவங்க உடனே சீனாவோட சிஸ்டத்துக்கு மாறிடுவாங்க. இந்த 2025 நடக்கிற இந்த மாற்றம் ஏதோ மெதுவா நடக்கல, ஒரு புயல் வேகத்துல நடக்குது. 50 வருஷமா இருந்த ஒரு சாம்ராஜ்யம் கண் முன்னாடியே சரியுது. சவுதி அரேபியா சீனா சந்திப்புங்கிறது ஒரு சாதாரண பிஸ்னஸ் டீல் இல்லை. அது அமெரிக்காவோட ஆதிக்கத்துக்கு வைக்கப்பட்ட மரண அடி. இப்ப இந்த உலகமானது யூனிபோலார் வேர்ல்டுல இருந்து மல்டிபோலார் வேர்ல்டாக மாறிக்கொண்டு இருக்கு. இதுல இந்தியா தன்னோட இடத்தை எப்படி தக்க வச்சு கொள்ள போறாங்க என்பதைத்தான் நாங்க சுவாரஸ்யமா பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டாலரோட வீழ்ச்சி இந்திய ரூபாய்க்கு ஒரு வரப்பிரசாதமா இல்ல இது உலக பொருளாதாரத்துக்கே ஆபத்தா? உங்க மைண்டில் என்ன தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்ததா? இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? அதை பற்றிய கருத்துக்களையும் கீழே பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.